ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தோம்னா இது வந்து ஏலகிரி மலையில் தான் இருக்கும். ஏலகிரி மலையில் இது வந்து நிலாவூர். நிலாவூர் வந்து செம்மையாக வேறு லெவலில் கிளைமேட்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பஸ் ஸ்டாண்டு, இங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டு. மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அங்கே வந்து ஏலகிரியில் இருக்குது, ஏலகிரி மலையில். பட் வந்து நான் அங்கெல்லாம் என்னால் போக முடியல. கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனாலும் நான் உங்களுக்கு அது வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், போர் அடிக்கணும்னா அங்கெல்லாம் வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மரம். இது ஒரு நார்மல் மரம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இது நிறையா ஃபீல் கொடுக்குது. என்னென்னா இப்படி எப்படி சொல்கிறதுனா, சின்ன வயசில் உள்ள ஞாபகம்லாம் அதெல்லாம் வருது. சின்ன வயசில் உள்ள ஞாபகம்னா கிராமத்தில் வில்லேஜ் சைடு அப்படி இருந்த. இப்போது சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுதெல்லாம் தொங்கிட்டு விளையாடுவோம். அந்த ஞாபகம், இந்த மாதிரியான ஞாபகம்லாம் வரும். அதே மாதிரி ஏலகிரியில் வந்து கிளைமேட் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கூலிங்காகவும் இல்லை. ஆனால் ஒரு இப்போது சென்னையில் இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் கூலிங் வந்து கொஞ்சம் கூலிங் இருக்க தான் செய்யுது. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இப்போ வரீங்களோ இல்லையோ, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கண்டிப்பாக வாங்க. ஏன்னா வெயில் காலம் வந்துடுச்சுன்னா ஏலகிரி, கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரிலாம் ஒரு அங்கெல்லாம் போனால் கொஞ்சம் நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வேலை வேலை வேலைன்ட்டு இருக்கிறத விட வேலை போயிட்டு ஃபேமிலியோடு வெளில போயிட்டு சுற்றி பார்த்தா தான் அது ஒரு லைஃப், ஒரு நினைவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ஏலகிரி வந்தீங்கன்னா இங்கெல்லாம் சுற்றி பாருங்கள். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. பாய்.